பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இப்போ இந்த பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டு இயேசு கிறிஸ்துவ கொலை செய்விக்கவும் அந்த பரபாஸ் அவனை விடுதலை ஆகுன்னு சொல்லி ஏவி விடுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் கூக்குரலிடுறாங்க. தேசாதிபதி அவர் கேட்குறாரு, திரும்பி கேட்குறாரு அந்த பிலாத்து, யாரை விடுதலை பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லி, பரபாசையோ இல்லை இயேசுவையோ அப்படின்னு கேட்கும்போது, பாருங்க என்ன பொல்லாப்பு செய்யணும். அதற்கு அவர்கள், இந்த மனுஷனை நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, அவர் என்ன பொல்லாப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்குறாரு. அவனை சிலுவையில் அறையணும், ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று இன்னும் அதிகமாக கூக்குரலிட்டாங்க. பார்த்தா கலகம் அமைதியில் ஆகிற மாதிரியே தெரில. அப்போ பிலாத்து பார்த்தான், இனி இந்த நீதிமான் இரத்த பலி நான் என் மேலே விழக்கூடாதுன்னு சொல்லி அவன் தண்ணி ஊற்றி கையை கழுவுறான். கையை கழுவிட்டு, இந்த இரத்த பலிக்கு நான் பாத்திரன்னு இல்லை, நான் இதுக்கு குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் பிலாத்து அதுலேருந்து வெளியில் வந்துடுறான். அப்படி சொல்லும்போது தான் இந்த யூத ஜனங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பாருங்கள், தான் வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனம். இந்த வாயின் வார்த்தைகள் இவங்க இப்படி பேசுனால பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த யூத மார்க்கத்தில் பயங்கரமான உபத்திரவம் நெருக்கம். இன்னும் ஹிட்லர் காலத்தில் அந்த யூத மக்கள் நிறையா பேரை கொன்று குவிச்சாவன். இதெல்லாம் காரணம் இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும் இந்த ஜனங்க சொன்னது நிமித்தமாக தான் இவ்வளோ பயங்கர உபத்திரம் இந்த யூத ஜனங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. பாருங்கள், நிறைய பேரை அவன் கொன்று குவித்தான் அந்த ஹிட்லர் ஆட்சி காலத்தில். இன்னும் அநேக காரியங்கள் அவங்களுக்கு உபத்திரம் இது நிமித்தமாக தான் வருது. அந்த இரத்த பலி அவங்களே என்ன இருந்தாலும் எங்களுக்கு வரட்டும்னு அவங்களே வாயில் அறிக்கிறாங்க. பாருங்கள், அடுத்ததாக அப்பொழுது அவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக தேவன் மாமிசமாகி இந்த பூமிக்கு அவர் இந்த தருணத்துக்காக தான் காத்திருந்தார். அவர் வந்ததே சிலுவையில் மறிக்க வேண்டும். மனுக்குலத்து எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சிலுவை மரணத்தை ஆண்டவர் முன்குறித்திருக்கார். அதனால தான் யாராலே ஒன்றுமே தடுக்க முடியல. பாருங்கள், அது ஆண்டவர் சொன்னபடி அவர் திட்டம் பண்ணபடி தீர்மானத்தின்படி பாருங்கள், அது நடந்தே ஆகணும். பிதாவுடைய சித்தம் இந்த நேரத்தில் இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அதனால் பிலாத்து எவ்வளோ இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்ணிடலான்னு நினச்சா கூட அது நடக்கலை. கடைசியில் அவன் வேறு வழி இல்லாமல் ஒப்பு கொடுக்குறான். பரபாசை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்கள், இந்த வசனங்கள் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம் வாயின் வார்த்தைகள் நிதானம் வேணும். நம் வாயின் வார்த்தைகள் மனம் பதறி பேசிவிடக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதோடு நம்ம நாவில் நெகட்டிவாக நம்ம எதாவது பேசிட்டோம்னு வச்சுங்களேன், அது அப்படியே நடந்துடும். அதனால் வார்த்தைக்கு வளமை இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், அந்த யூத மக்கள் அந்த ஜனங்கள்லாம் இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொல்லியே சொல்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் அவங்க நிறைய உபத்திரவப்பட்டாங்கன்னு ஹிஸ்ட்ரியில் பார்த்தா தெரியும். அப்போ நம்ம நிதானமாக பேசணும். அதே மாதிரி பரபாசை விடுதலை ஆக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இப்போ பரபாஸ் வேறு யாரும் இல்லை, நீங்கள் நானும் தான். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் பரபாஸ் தான், நானும் பரபாஸ் தான். நாம் எல்லாரும் பாவிகள் தான்.
ஆண்டவர் நம்மளை மீட்பதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக தான் அவர் நாம் பெற வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, பரபாஸ் அவன் எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட பரபாச விடுதலை பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர் அவர் அடிக்கப்பட்டது ஒப்புக்கொட்டு சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாங்க. இது நாம் ஒவ்வொருவரும் பரபாசை போல தான் இருக்கிறோம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நம்ம மீது கழுவி நம் இருதயத்தை சுத்திகரித்து சிந்தைகளை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்போ நம்ம வந்து இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்காக உபத்திரப்பட்டார். அப்போ நாம் உபத்திரவத்தை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாம் ஆண்டோடைய பிள்ளைகள், அவருடைய சீசர்கள். அப்படி என்றால் நமக்கும் உபத்திரவம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அப்போ உபத்திரவம் நாம் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உள்ள ஒரு மனப்பான்மைக்கு நாம் வர வேண்டும். இவ்வேளையில் ஆவியானவர் இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா? உபத்திரம், பாடுகள், நிந்தைகள் என்ன வந்தாலும் ஆண்டவரே உமக்காக நான் சகிப்பேன், உமக்காக பொறுமையோடு சகிப்பேன் என்று நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. விலை கூட ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்தின் 2வது மாதம் பிப்ரவரி மாதம் ஆண்டவரே 6ஆம் தேதியை காண கிருபை செய்தீரே. நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன் சுகம் எல்லாம் நாளைக்கு தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்கும்படியாகவும் ஆண்டவரே உபத்திரவத்தை நன்மைக்கு எதுவாக நடத்துகிறீர். உபத்திரத்தை சந்தோஷத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி வாழ அப்பா நீ கிருபை பாராட்டுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.